நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று மகிபாலன்பட்டி பூங்குன்றநாயகி அம்மன் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ பூங்குன்றநாயகி அம்மன் கோவில் சிவகங்கை மாவட்டத்தின் வரலாறு புகழ்பெற்ற மகிபாலன்பட்டியில் அமைந்துள்ள சக்தி ஸ்தலமாகும். சங்ககால புலவரான கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊராக மகிபாலன்பட்டி அறியப்படுகிறது. அந்த ஊரின் காவல் தெய்வமாகவும் அருள் பொழியும் அன்னையாகவும் பூங்குன்றநாயகி அம்மன் வழிபடப்படுகிறார். யுகங்கள் பல கடந்தாலும் தாயின் அருள் அழியாது என்பதற்கு சான்றாக நிற்கும் இந்த கோவிலின் வரலாறு பக்தியும் அதிசயங்களும் கலந்த ஒரு ஆன்மீக பயணமாகும். பண்டைய காலங்களில் மகிபாலன்பட்டி சுற்றுவட்டாரம் முழுவதும் செழிப்பான வயல்கள், பூக்கள் மலர்ந்த சோலைகள் மற்றும் சிறிய குன்றுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இயற்கையையே தெய்வமாக கருதி வணங்கினர். ஒரு காலத்தில் அந்த ஊரில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குளங்கள் வறண்டு, வயல்கள் காய்ந்து, மக்களின் வாழ்க்கை துன்பத்தில் மூழ்கியது. அப்போது ஊரில் உள்ள பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி இந்த நிலத்தை காக்கும் ஒரு தெய்வ சக்தி நிச்சயம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் அருகில் இருந்த ஒரு பூக்கள் நிறைந்த குன்றின் அடிவாரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். அந்த இரவு ஊரில் வாழ்ந்த ஒரு முதிய பெண்ணின் கனவில் தெய்வீக ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு அன்னையின் உருவம் வெளிப்பட்டது. நான் இந்த நிலத்தின் காவல் தாய், என்னை பூங்குன்றநாயகி என்று அழைத்து வழிபடுங்கள், உங்கள் ஊர் செழிக்கும் என்று அருள்வாக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. மறுநாள் காலை அந்த முதியவர் கனவை ஊர் மக்களிடம் கூறினார். அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது குன்றின் அருகே தானாக வெளிப்பட்டிருந்த ஒரு தெய்வீக கல் உருவத்தை கண்டனர். அதனை அன்னையின் திருவுருவமாக கருதி பூஜை செய்ய தொடங்கினர். அதன் பிறகு நிகழ்ந்த மாற்றங்கள் ஊர் மக்களை வியப்பில் ஆழ்த்தின. பல மாதங்களாக பெய்யாத மழை பொழிந்தது. வறண்டிருந்த குளங்கள் நிரம்பின. வயல்கள் பசுமையடைந்தன. நோய்களால் அவதிப்பட்டவர்கள் நலம் பெற்றனர். இந்த அதிசயத்தை கண்டு மகிழ்ந்த மக்கள் அன்னைக்கென ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்தனர். காலப்போக்கில் அந்த ஆலயம் வளர்ந்து இன்று பக்தர்கள் திரளாக வந்து தரிசிக்கும் புனித தலமாக மாறியது. பூங்குன்றநாயகி அம்மன் கருணை மிக்க தாயாக கருதப்படுகிறார். குழந்தை பேர் இல்லாதவர்கள், திருமணத்தடை உள்ளவர்கள், குடும்ப பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் ஆகியோர் அம்மனை மனமுருகி வேண்டினால் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தலைமுறைகள் கடந்தும் நிலவுகிறது. ஒரு காலத்தில் அருகில் உள்ள கிராமத்தை கொடிய அம்மை நோய் தாக்கியதாக கூறப்படுகிறது. மக்கள் பலர் உயிரிழக்க தொடங்கினர். அப்போது ஊர் மக்கள் அனைவரும் அம்மன் சன்னதியில் ஒன்று கூடி தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டனர். அம்மனுக்கு மாவிளக்கு சமர்ப்பித்து நோய் நீங்க பிரார்த்தனை செய்தனர். அதன் பின்னர் நோய் பரவல் குறைந்து மக்கள் பாதுகாப்பாக மீண்டதாக ஊர்க்கதைகள் கூறுகின்றன. இதன் காரணமாக பூங்குன்றநாயகி அம்மன் நோய் தீர்க்கும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா காலங்களில் மகிபாலன்பட்டி முழுவதும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுக்கும். ஊர் எல்லைகளிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிக்கின்றனர். திருவிழாவின் போது காப்பு கட்டுதல், பால்குடம் எடுத்தல், மாவிளக்கு ஏற்றுதல், அன்னதானம் வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இரவு நேரங்களில் அம்மனின் வீதி உலா நடைபெறும் போது பக்தர்கள் அம்மா தாயே என்று முழக்கமிட்டு வழிபடுவார்கள். அம்மனின் திருமேனி அலங்கரிக்கப்படும் போது சிகப்பு, மஞ்சள், பச்சை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த காட்சி பக்தர்களின் மனதை கொள்ளை கொள்ளும். பூங்குன்றநாயகி அம்மன் கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு மீண்டும் வந்து நன்றி செலுத்துவது. பலர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். விவசாயிகள் நல்ல மழைக்காக வேண்டுகின்றனர். மாணவர்கள்
கல்வி முன்னேற்றத்திற்காக வேண்டுகின்றனர். தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பிற்காக வேண்டுகின்றனர். வியாபாரிகள் தொழில் வளர்ச்சிக்காக வேண்டுகின்றனர். அனைவரின் வேண்டுதல்களையும் கேட்டு அருள் புரியும் தாயாக பூங்குன்ற நாயகி அம்மன் திகழ்கிறார். மகிபாலன்பட்டி என்ற பெயர் ஒலிக்கும் போதெல்லாம் அங்கு வாழ்ந்த மக்களின் பக்தியும் அம்மனின் அருளும் நினைவிற்கு வருகிறது. நூற்றாண்டுகளாக மக்களை காத்து வரும் இந்த அன்னை இன்று வரை எண்ணற்ற பக்தர்களின் நம்பிக்கையின் ஒளியாக விளங்குகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த மனிதநேய சிந்தனையை உலகிற்கு வழங்கிய கணியன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணில் பூங்குன்ற நாயகி அம்மன் அருளும் அன்பும் எல்லோரையும் ஒன்றிணைக்கும் சக்தியாக திகழ்கிறது. பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறும் ஒரு வாசகம் இன்று வரை மகிபாலன்பட்டியில் ஒலிக்கிறது. பூங்குன்ற நாயகியை நம்பி வந்தவர் வெறுங்கையுடன் திரும்பியதில்லை. தாய் அருள் தேடியவர் துன்பத்துடன் வாழ்ந்ததில்லை. இவ்வாறு மகிபாலன்பட்டி பூங்குன்ற நாயகி அம்மனின் பெருமை தலைமுறை தலைமுறையாக பரவி பக்தர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்து நிற்கிறது. ஓம் சக்தி, பராசக்தி.